போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த குட்டி குட்டி ஸ்பாட்லாம் இருக்குது. சவுண்டை கம்மியாயிடா. குட்டி குட்டி ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா மேகமலையில் இருக்குது. அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வர வழியிலேயே ஒரு மணலாறு பிரிட்ஜ் ஒன்று இருந்துச்சு. நம்ம ஜெய்பீம் படம் எல்லாரும் பார்த்துருப்போம். அதில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும்ல, அந்த பிரிட்ஜ் தான் பார்த்தீங்கன்னா மணலாறு. அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். அடுத்து ஒவ்வொரு லொக்கேஷன் ஹைவேஸ் டேம் ஒன்று இருக்குது. இந்த மேகமலை சுற்றி நிறைய தேயிலை தோட்டங்கள், அது போல் பார்த்தீங்கன்னா நிறைய டேம், 3 டேம் கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது. ரிசர்வ் ஆயிரு வரும்போது டேமில் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே மெதுவாக இயற்கை ரசிச்சுட்டு போனால் இப்போ வெயில் கொஞ்சம் கூடிருச்சு. வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்ததுலேருந்து இந்த மிஸ்ட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்கல. அங்கிட்ட ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கே பட்ஜெட் பத்தல ப்ரோ. பட்ஜெட்டா வரதாங்க ரொம்ப கொடுமை. பண்ணுவோமா ஒரு பிளான் போடுவோம். ஆளுக்கு ஒரு வண்டி, ஆளுக்கு ஒரு வண்டி இல்ல, இப்ப நம்ம 6 பேர் போனா 6 பேர் போனா ஒரு 3 பைக், அர்ஜுன்ட்ட ஒரு பைக் இருக்கு. சோ அவனுக்கு பைக்னா பத்திரமா போயிட்டு வாங்க. டேய் பின்னாடி உட்கார்ற வாடா. நீ பின்னாடி உட்கார்ந்து வாடா. எங்க வீட்ல பேசி ஓகே பண்ணிட்டீங்கன்னா நான் பஸ்ல வாடா. என்ன நடுங்கற? அவங்க அப்பா கூட நான் பேசுறேன். நீ பஸ்ல வா. உன்னையே சமாளிக்கிறேன் 3 வருஷமா. உங்க அப்பா சமாளிக்க மாட்டானா? ஆஹா. அப்பா பாருங்கப்பா. டேய் கேளுடா. டேய் போன் ஏறற உனக்கு ரோட் தெரிய மாட்டேங்குது. சரி கேளு. இவளது நான் பேசுறதே கேட்க போடுவோம். சரி அவ பிளான் மாதிரி என்னன்னா ஏ பிளான சொல்றா. கேளுடா. அர்ஜுன்ட்ட ஒரு வண்டி இருக்கு. இருக்கு. ஒரு 2 வண்டியை மட்டும் இது எடுத்துக்கோ, வாடகைக்கு எடுத்து. பேசுறேன் மூச்சு தெரியவே இல்லை. வாடகைக்கு எடுத்துட்டு கொடைக்கானல் 1 டே காலையில போயிட்டு சாயங்காலம் இறக்குற மாதிரி. டாடா. போட்டோ வேணும். இது மாதிரி போட்டோ தனியா முடிச்சிங்க. எங்க போனாலும் 1000 போட்டோ 1500 போட்டோ தூக்கிடுறாங்க. அவ்வளோ அங்க பாரு எவ்வளவு பச்சை பசன்னு சூப்பரா இருக்காங்க. அப்படியே படுத்துட்டு பூவோடு உரசு இது மாதிரி பாட்டை போட்டோ நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. போட்டோ வேணும். ஐயோ சாமி, எவன் உயிரோடு இருந்தா செத்தா என்ன உனக்கு போட்டோ முக்கியம் வேண்டா? என்ன உட்கார்ந்துட்டான்? என்னடா பண்ற? வீடியோ படத்தே விட்டான்டா. கும்பிடு ஒரு சாமிக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். கும்பிடு ஒரு சாமிக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாமே வித்தியாசமா ஆகுது கைஸ். எல்லாம் வித்தியாசமா ஆகுது கைஸ். இது தொட்டா வேற மாதிரி மாதிரி வருது கைஸ். யானையை பார்க்கணும். லைட் நேரத்துல இறங்க முடியாதுடா. அங்கதான் படுத்துருக்குமாடா. ஆமா படுத்து சாப்பிட்டுட்டு இருக்குமா? பசிக்குதுடா எனக்கு. இப்போ ஒரு பரோட்டா சாப்பிட்டது சங்கடமா போச்சு கைஸ். ஆமாண்டா விண்கல் ராடி. விண்கல் ஏய் லூசு பையல இங்க புடிங்கறத கொண்டு போய் கொட்டி இருக்கா அந்த இடத்துல வெச்சிருக்காங்க. இல்லடா விண்கல் விழுந்திருக்கு கைஸ். அதனால நானும் அதான் ஏதோ சவுண்ட் கேக்குது. நானும் பாட்டு பாட்டு பழைய பாட்டு இளையராஜா பாட்டு அவ்வளவுதான். ஏய் இப்போலே போறேன் 20 தான். இந்த படத்தை புடிங்கடா திரும்ப. ஆகா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. A few moments later. மகாராஜா மெட்டு போயிட்டு வந்தோடனே இது ஒரு முக்கியமான பிரிட்ஜு. அப்படியே அந்த பிரிட்ஜு ஓரமாக பார்த்தீங்கன்னா போகிறோம். போவோம் ஃபோட்டோ எடுக்காரங்கண்ணே. எடுத்தாச்சு, கிளம்புவோம். ஹாய் கைஸ். வீடியோ எடுத்தியா? ஸ்டோரிக்கு வீடியோ எடுத்துட்டீங்க. ஃபோட்டோ தான் எடுத்துருக்கேன். ஃபோட்டோ போட்ட போகல. ஹைவேஸ் 1500 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். போயிடலாம்டா. சரி ஓகே போவோம். இன்னும் நமக்கு நடம் நிறைய இருக்கிறது. அவ்வளோ இல்லை, போகிற வழியில தான் பார்க்கறது நிறையா. கழம் பிடிப்பா பாட்டை போடுங்களா? கைஸ் அப்படியே அங்கிட்ட வெயில் அப்படியே சன்கிஸ் படும்போது அப்படியே இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கு அலையோட போகிறது வேற லெவலில் இருக்குது கைஸ். ஏய் கிச்சு கிச்சு ஆகும். இது மைக்கில் பண்ணாதீங்க, கிச்சு கிச்சு ஆகும் எனக்கு. ஓடி இதுதான் ஒரு முக்கியமான பிரிட்ஜு. இந்த மணலாறு எஸ்டேட்டை போய் கவர் அதாவது இரவங்களாறு, அது போக
மேலே இருக்க மகாராஜா மெட்டுக்களை கவர் பண்ற முக்கியமான கொஞ்சம் bridge அதில் தான் vlog ஆஃப் பண்ணிடுவோம், எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும். ஆமாம் கைஸ் பார்த்துக்கோங்க. அந்த பிரிட்ஜு ரொம்ப ஆசை கைஸ். ஜெய்வி படத்தில் சூர்யா நடப்பார், இப்போ நான் நடக்கிறேன் கைஸ். அடுத்து சூர்யா நடக்கிற கைஸ். வரலாறு திரும்பிக்கிறது கைஸ். அப்படியே பாருங்க, வேற லெவலுங்க. அந்த பிஎம்டபிள்யூடா வேற லெவலில் இருக்கு கைஸ். அப்படியே இங்கிட்டு வீடு அழகா வீடியோ எடுத்து ஸ்டோரி போடுவோமா? அப்பா அப்படியே ஒரு இதாக போது பாரு. கைஸ் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எடுத்து வரேன், அப்படியே பண்ணுவோம். இந்த ஊர் இந்த பாட்டுக்கு எவனும் இந்த மாதிரி ஆடிக்க மாட்டான். ஃபோக்கஸ் கைஸ் ஃபுல் பண்ணி தெரியுது கைஸ். கைஸ் இந்த இது எனக்கு எப்படி கொடுத்துருங்க. அப்படியே சுற்றி கிளம்பிடா. வெல்கம் டு இம்ரான் vlogs. இது மைக்கெல்லாம் என்னோட ட்ரீம் கைஸ். இது எல்லாமே பஸ் வருது, ஸ்ரீஹரி வராப்புல ஓரமாகும். எல்லாமே அப்படியே பஸ் கிராஸ் பண்ணிட்டு போனால் அது அப்படியே vlog எடுக்கணும். அங்கிட்டு போ. அங்கிட்டு நிக்க போய் ஓகே கைஸ், ட்ரெயின் வருது கைஸ். ட்ரெயின் வருதா? ட்ராக்ல ஆனால் சரி அதிர்வு இருக்கு கைஸ். இந்த பிரிட்ஜு ரொம்ப பழமையான பிரிட்ஜு தான். சரி அதிர்வு நீ மகாராஜா மிட்டி என்னடா பிரைவேட் பஸ் இருக்காதுன்றாங்க போகுது கைஸ். மொத்தமே இந்த ஊருக்கு 4 பஸ் தான் சொல்றாங்க. இப்போ இந்த 5வது பஸ்ஸா போகுது கைஸ். ஏமாத்துறாங்க கைஸ். வீடியோ பார்த்து எவனும் வந்துடாதீங்க. வீடியோ பார்த்தே வந்துடாதீங்க. இப்போ இந்த கிளைமேட் இப்படி இருக்கு. உங்க சூழ்நிலை பொறுத்து தான் அந்த கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அண்ணன் மீன் பிடிக்கிறாப்ல, நான் ஒண்ணு பிடிக்கிறேன். ஆனா இங்கிட்ட ஃபுல்லா பாருங்களேன், ஃபுல்லா இங்க வந்து வடக்கு நண்பர்கள் அதிகமா இருக்காங்க. தங்கியோட வடக்கு நண்பர்கள் தான் இங்க. மூஞ்சி என்னடா பிரிச்சு பேசுற பத்தியா? இந்தியன்ஸ் பிச்சரா அரே. ஆஹா, வடக்கு நண்பர்கள் தான் சொல்லி, வடக்கு எதிரிகள் நான் சொல்ல கிடையாது. ஒருத்தர் பத்தியா அங்க பாருங்க, அதை அப்படி ஃபோக்கஸ் பண்ணு. இங்க இருந்தா மட்டும் ஆப்பிள் மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். இதே மதுரைக்கு போன அந்த ஆப்பிள் கெட்டு போன கையெல்லாம் அப்படியே ரோஸா இருக்கு. வேற லெவல். யானை பாக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல நிக்கிதான். அவங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்றாங்க, எங்கெங்க யானை இருக்குன்னு. காலைல பாத்தீங்கன்னா கும்பலான் இருக்கு மெயின் ரோட்ல யானை. அது காமிச்சாப்லான்னு போன்ல சுத்தமா கேப்சர் ஆகல. சரி ஓகே, டவர் உள்ள அனுப்புற மாதிரிக்கே பார்த்தா, அதனால நம்ம கிளம்பிட்டோம். இப்போ ஹைவேஸ்ல ஒரு யானை நிக்குது. ஜஸ்ட்னு ஒரு மெசேஜ் இருக்கு போறல யாரை பிடிக்க போறா. ஓகே கைஸ் போவோம். இன்னைக்கு யானையை பார்க்குறோம், ஸ்பாட் பண்றோம். அதான் என் வாழ்நாள் வாழ்க்கை கைஸ். வால்பாறைக்கு அதுக்கு தான் போறேன் யானையை பார்க்க. ஓ அப்படியா விஷயம்? எனக்கு போற வழியில சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க யாராச்சும். யானையை பார்க்குறோம்டா, யானை பயலுக. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு மேலே இருந்து நம்ம கீழே இறங்கியாச்சு. ஹைவேஸ் டேம் வந்திருக்கோம். இங்கே ஒரு முக்கியமான ஸ்பாட்டு, தண்ணி திறந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிராஸ் பண்ணு. பெண்டிங்ல நிற்கிறோம் நம்ம. தண்ணி ஃபுல்லாக ரொம்பிச்சுன்னா அந்த பக்கம் திறந்துடுவாங்க போலேண்டா. அங்க இருந்தா இந்த பக்கம் தண்ணியவே கொண்டு வராங்க. இல்லடா, அங்கிட்டு தான்டா ஷட்டர் மைக் இருக்குடா. ஓகே போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வரேன், நல்லா இருக்கு. இந்த தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஷட்டர் அந்த பக்கம் இருக்குடா. ஷட்டர் இருக்குடா. அங்கிட்ட இருந்து வரும்போது பார்த்தோம்லடா. அது சிக்கு மாதிரி இருக்கு. ஸ்லோ பார்த்தா ஷட்டர் அப்படியா? எப்பயாச்சும் நடந்துச்சுன்னா சேஃப்டிக்கு போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு நான் கேமரா திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஹைவேஸ் அணை வேற லெவலு. விளாண்டு ஃபோன் பேசிட்டு இருக்கோம். இங்கே தான் டவர் கிடைக்குது. ஒரு எங்கள் வீட்டுக்கு நான் சொல்கிறேன், நமக்கு ஃபோன் எடுறா. அங்கே தண்ணி சூப்பராக வருது கைஸ். வேற லெவல் கைஸ், வேற லெவல் கைஸ். யானை சிக்குது கைஸ், ஆனால் எங்களுக்கு சிக்க மாட்டேங்குதுனே. ஆகா ஐயோ, எங்களுக்கு நாங்க அப்பளம் தேடிட்டு இருக்க கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு யானையை பார்க்காம போக மாட்டோம் எல்லாரும். என்ன சொன்னாங்க? 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் யானை திரும்ப நிக்கிதான். 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் நின்றுட்டு இருந்துச்சான். அப்புறமாட்டு கிளம்பிடுச்சு அப்படின்னாங்க. இங்கதான் நின்று தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் நாங்க மேல கேட்டோம்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அது வந்து உள்ள இருந்து எங்கேயோ இருக்கும் போல ஹைவேஸ் தாண்டி. அப்ப இங்கதான் எங்கடா சுத்திட்டு இருக்கும் யானை. அப்புறமாட்டு அந்த பக்கம் போயிருச்சான். ப்ரோ கார் கிளீனிங்ல இருக்காரு. ஓகே, இன்னைக்கு யானையை பார்க்காம போக மாட்டோம். அதான் ரைட்லா ரைட்.
இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு.